வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மனைவிக்கு வேலை கொடுத்த பேக்கரி கடையை இரும்பு ராடால் சூறையாடிய கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். மனைவி சுயமாக சம்பாதிப்பதை பொறுத்து கொள்ள முடியாத கணவன் தற்போது கம்பி எண்ணும் சம்பவத்தின் பின்னணி என்ன? காலம் மாறி போச்சு படத்தில் வரும் இந்த நகைச்சுவை காட்சிகளை போல என் பொண்டாட்டிக்கு எவன்டா வேலை கொடுத்தது என ஆவேசத்துடன் வந்த நபர் பேக்கரி கடையை அடித்து சூறையாடி சென்ற சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது. மனைவி மீது உள்ள ஆத்திரத்தை பேக்கரி கடை மீது மொத்தமாக இறக்கி வைத்த கலியுக கணவன் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மேட்டுப்பாளையம் எல்எஸ்புரம் ரங்கைய நாயுடு வீதியைச் சேர்ந்தவர் 55 வயதான ராமன். இவர் மேட்டுப்பாளையத்தில் KRS என்ற பெயரில் பேக்கரி கடைகளை நடத்தி வருகிறார். இதில் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மேனேஜரை நியமித்து 10 முதல் 20 ஆட்களை பணியில் அமர்த்தி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் உதகை சாலையில் உள்ள பேக்கரி கடையில் திவ்யா என்ற பெண் வேலைக்கு சேர்ந்துள்ளார். தனது மனைவி வேலைக்கு சென்று சம்பாதிப்பதை பொறுத்து கொள்ள முடியாத திவ்யாவின் கணவர் பிரசாந்த் கடும் ஆத்திரமடைந்துள்ளார். மனைவியை எவ்வளவோ உருட்டி மிரட்டி பார்த்தும் அவர் துளியும் மதிக்காத நிலையில் இது சரிப்படாது என்று பிரசாந்த் பேக்கரி உரிமையாளர் ராமனுக்கு போன் செய்துள்ளார். என்ன தைரியம் இருந்தால் என் மனைவிக்கு நீ வேலை கொடுப்பாய் என வாய்க்கு வந்தபடி தகாத வார்த்தைகளால் தரக்குறைவாக பேசியிருக்கிறார் பிரசாத். அதற்கு ராமன், நீ கடைக்கு வாயா பேசிக்கிறமா என்று சொல்லி செல்போன் இணைப்பை துண்டித்திருக்கிறார். சிறிது நேரம் கழித்து கடையில் வேலை செய்யும் சூப்பர்வைசர் நாகராஜ் என்பவர் ராமனுக்கு போன் செய்திருக்கிறார். திவ்யாவின் கணவர் பிரசாந்த் கையில் இரும்பு ராடுடன் கடைக்குள் புகுந்து கண்ணாடி, ஷோகேஸ், கம்ப்யூட்டர், டைனிங் டேபிள் ஆகியவற்றை சரமாரியாக அடித்து நொறுக்கிவிட்டதாக பதற்றத்துடன் கூறியிருக்கிறார். கடையில் வேலை செய்தவர்கள் அனைவரும் அவரை பிடிக்க முயன்றபோது இரும்பு ராடை காட்டி அருகில் வந்தால் தொலைத்து கட்டிவிடுவேன் என மிரட்டியுள்ளதாகவும் அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். உடனே ராமன் புறப்பட்டு கடைக்கு சென்று பார்த்தபோது பிரசாந்த் அங்கு இல்லை. அவர் கையில் வைத்திருந்த இரும்பு ராடை கடைக்கு முன் போட்டுவிட்டு சென்று விட்டதாகவும் கடையில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உடனே ராமன் போலீசாரிடம் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் பிரசாந்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி அவரை 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார்.